பொங்கல் திருவிழாவை ஒட்டி குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தொடங்கி வைத்தார். தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் 7 குடும்பங்களுக்கு முதலமைச்சர் விலையில்லா வேட்டி சேலைகளை வழங்கினார். பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஏறத்தாழ 1,62,00,000 பேருக்கு 486 கோடி ரூபாய் மதிப்பில் விலையில்லா வேட்டி சேலைகள் வழங்கப்பட இருப்பதாக தமிழக அரசு தெரிவித்திருக்கிறது. இதனிடையே நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கான விலையில்லா மிதிவண்டி திட்டத்தையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். அதன் அடையாளமாக 7 மாணாக்கர்களுக்கு அவர் மிதிவண்டிகளை வழங்கினார். சுமார் 244 கோடி ரூபாய் செலவில் மிதிவண்டிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. தொலைவு தான் கொஞ்சம், அதனால சைக்கிள் கொடுத்தனால டைம் ஸ்கூலுக்கு போக முடியும். ரொம்ப உபயோகமாக இருக்கும் சைக்கிள், உடற்பயிற்சிக்கும் நல்லா இருக்கும். நான் நந்தனம் கவர்மெண்ட் சயின்ஸ் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வரேன். என் வீடு மயிலாப்பூரில் இருக்குது. அங்கே நந்தனம் போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. காலங்கத்தால் பஸ்ஸு கொஞ்சம் லேட்டாக இருந்ததுனால இப்போ இந்த சைக்கிள் கொடுத்ததுனால கொஞ்சம் ஈஸியாக போக முடியும். நான் நுங்கம்பாக்கம் சென்னை பாய்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் 11ஆவது படிக்கிறேன். நான் ஸ்கூலுக்கு தினைக்கும் போகிறதுக்கு ரொம்ப நடந்து போகிறதால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் லேட்டாக ஆகுது. இப்போ தமிழக அரசு இந்த விலையில்லா சைக்கிள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் ராயபுரம் தொகுதியிலேருந்து வர்றோம். பழைய ஆடுதொட்டி நாங்கள் ஐயா கொடுத்த வேட்டி சேலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பொங்கலுக்கு இது இந்த மாதிரி போன வருஷம் கூட நான் வாங்கலை, இந்த வருஷம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ராயபுரம் தொகுதியிலேருந்து வந்துக்கிறோம். வேட்டி சேலை தராங்கன்னு பொங்கல் வாழ்த்துக்கு அம்மாவுக்கு ரொம்ப மிகவும் நன்றி.